இது தோசை கடாய் மல்டி பர்பஸா பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஆஷ் டைம் இருக்கும், ஃபீடிங் டைம் இருக்கும். ஃபீடிங் டைம்னா இதுல வந்து நம்ம விறகு வந்து உள்ள போடுற மாதிரி. ஓகே. அப்படி உள்ள மாடல் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார், தெரியுது. இது நம்ம முப்பாடு காலத்துல அந்த காலத்துல வந்து நம்ம தெருவுல வந்து இந்த ஈயங்காட்சி கடாய் பூசுவாங்க, அதெல்லாம் பாத்திருப்பீங்க. இதை எடுத்து முதல்ல வெளியே வைக்கிறோம். இதை கையில ஹேண்டில் பண்ணி பாருங்க, சில்லுன்னு தான் இருக்கும். அதனால வந்து குறைந்த செலவுல, குறைந்த விறகுல, குறைந்த நேரத்துல எல்லாமே வந்து நம்ம சீக்கிரம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே சார், நல்லா இருக்கேன் சார். சார் நம்ம ஃபேக்டரி குளத்தூர்ல இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு, நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத ஒரு சின்ன குறிப்பு மாதிரி சொல்ல முடியுமா? நம்ம குளத்தூர்ல வந்து டீச்சர்ஸ் காலனின்னு ஒரு இடம் இருக்கு. அது பக்கத்துல கடப்பா ரோட்ல இபி ஆபீஸ் பின்னாடி நம்ம இருக்கிறோம். எக்ஸாக்ட் லொகேஷன் அதுதான் நமக்கு. நம்ம சொந்த இடம் தான். அதனால நம்ம எப்பவுமே எங்கேயா தான் இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம். இப்ப நம்மள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஒரு சொல்ல முடியுமா? நம்ம கிட்ட அடுப்பு, ஹைட்ராலிக்ஸ் ஐட்டம், அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல வந்து இந்த அடுப்பு பத்தி நாங்க நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன அடுப்புல இருந்து பெரிய அடுப்பு வரைக்குமே பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. இப்போ நார்மல் அடுப்புக்கும் இந்த அடுப்புக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? நார்மல் அடுப்புன்றது பாத்தீங்கன்னா தனித்தனி எரியும். நம்ம தனித்தனி எரிய வச்சு அந்த ஒரு டெக்னாலஜி பூர்த்தி வந்து கேஸிஃபிகேஷன் மூலமா அதை எரிய வைக்கிறோம். அதனால வந்து குறைந்த செலவுல, குறைந்த விறகுல, குறைந்த நேரத்துல எல்லாமே வந்து நம்ம சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடுவாங்க. இப்ப நம்மள்ட்ட என்னென்ன ஸ்டவ் இருக்கு, என்னென்ன டெக்னாலஜில இருக்கு அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம் சார். பார்க்கலாம். ஓகே சார், வாங்க. நம்ம பாத்தீங்கன்னா இப்போ சின்ன குடும்பத்துல இருந்து பெரிய குடும்பம் வரைக்கும் பண்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நார்மலா பண்ணிட்டு பயோ ஸ்மார்ட் மாடல் வச்சிருந்தோம். அதுக்கு ஒரு முன்னாடி ஒரு மாடல் கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்னா பயோ ஸ்மார்ட் மினி. இது வந்து பயோ ஸ்மார்ட் மினின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா மினினா சின்னதுன்ற அர்த்தம். அதுக்கு நார்மல் பயோ ஸ்மார்ட்டோட அது சின்ன ஃபேமிலி கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கோசம் பண்ணிருக்கோம். இதனுடைய ரேட் பாத்தீங்கன்னா 3500 ரூபாய். ஓகே சார். இது 3500. ஆமா, 3500. ஓகே சார். அடுத்து பாத்தீங்கன்னா பயோ ஸ்மார்ட். இது வந்து ரெகுலர் மாடல். ஓகே. இது வந்து பேசிக் மாடல். நம்ம கிட்ட வந்து இது பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் வரும். இது ஒரு 4000 வரும். இது 4 to 5 மெம்பர்ஸ் வரைக்குமே சமைக்கலாம். 8 மெம்பர்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம். 10 மெம்பர்ஸ் வரைக்குமே சமைக்கலாம். சூப்பர் சார், சூப்பர் சார். அதுக்கு பாத்தீங்கன்னா இது சூப்பர் ஸ்மார்ட் மினின்னு வச்சிருக்கோம். இது சூப்பர் ஸ்மார்ட் மினின்னு வச்சிருக்கோம் பேரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதோட கொஞ்சம் அகலம், ஹைட் கம்மியா இருக்கும். பட் ஆனா வந்து அகலம் அதிகமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 4500 ரூபாய் வரும். ஓகே சார். இதுல கொஞ்சம் விறகு அதிகமா வச்சுக்கலாம். ஆமா, விறகு கொஞ்சம் அதிகமா வச்சுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம அந்த கீழே ஆஷ் எடுக்க மாதிரி வேணும், சின்ன அடுப்புல ஆஷ் வைக்கிற மாதிரி வேணும் கேக்குறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்கோம், ஸ்மார்ட் ஜெட் வச்சிருக்கோம். ஓகே, இது ஸ்மார்ட் ஜெட். இது ஸ்மார்ட் ஜெட் பேர் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4500 ரூபாய் வரும். ஓகே சார். இப்ப ரேஞ்சை பொறுத்து இது ஸ்பீடா வேகமா ஸ்பீடு அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி கெபாசிட்டி அது டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு இப்ப இதுல வந்து நல்லா வேணும், 10-12 பேருக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்மார்ட் வச்சிருக்கோம். அது பாத்தீங்கன்னா பயோ ஸ்டவ். ஓகே. 1 வச்சிருக்கோம். 1ல வந்து 2 மாடல் வச்சிருக்கோம். ஒன்னு வந்து ரவுண்டு, இது வந்து ஸ்கொயர்னு சொல்லிருக்கோம். ஏன்னா ரவுண்ட்ன்றது வந்து நார்மல், இது வந்து வெளில ஆஷ்டே மட்டும் வரும். அந்த ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா ஆஷ்டே ஃபீடிங் டே ரெண்டுமே வந்துரும். இந்த ரெண்டுமே வந்து மினி கமர்ஷியல் சொல்லலாம். ஓகே. மினி கமர்ஷியல்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கமர்ஷியல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோட வர கடைங்களுக்கு அவங்களுக்கு இது நல்லா இது யூஸ் ஆகும். கடைக்கு யூஸ் பண்றதுக்கு இது ஆமா, இங்க இருந்தே கடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா பயோ ஸ்டவ் 2 BS2 னு சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா இதோட அது அதிக பரிமாணம். ஒரு 10 to 15 பேருக்கு இது 2 கிலோ 3 கிலோ பிரியாணி வரைக்கும் பண்ணலாம். இது வந்து இதுல ஸ்டார்ட் ஆகுது, கமர்ஷியல்ல வந்துருது. பிரியாணி கூட ரெடி பண்ணலாம். பிரியாணி கமர்ஷியல் ரோடு ஒரு கடை, இட்லி கடை, ஒரு 5 கிலோ வரைக்குமே பண்ணிக்கலாம். நல்லா பண்ணிக்கலாம். சூப்பர் சார். அதுக்கு பாத்தீங்கன்னா BS5 னு பாத்தீங்கன்னா 5 ல இருந்து 10 கிலோ வரைக்கும் பண்ணிக்கலாம். 5 ல இருந்து 10 கிலோன்றது நீங்க 2 கிலோவும் பண்ணலாம், இது 1 கிலோவும் பண்ணலாம், 10 கிலோ வரைக்கும் பண்ணிக்கலாம். அதான் மாடல். அதுக்கு பாத்தீங்கன்னா BS10 என்ற மாடல். இது பாத்தீங்கன்னா 10 ல இருந்து 12 கிலோ வரைக்கும் பண்ணிக்கலாம், 15 கிலோ வரைக்கும் பண்ணிக்கலாம். இது 15 கிலோ வரைக்குமே பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். அதுக்கு பாத்தீங்கன்னா BS15 ஒரு மாடல். இதோட அதிக பரிமாணம், அதோட சைஸ் கொஞ்சம் பெருசு. அது பாத்தீங்கன்னா 20 கிலோ வரைக்கும் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல 20 கிலோ வரைக்கும் BS20 இதுல 20 கிலோ பண்ணிக்கலாம். 20 கிலோ வரைக்கும்னா அது 5 கிலோ பண்ணலாம், 10 கிலோ பண்ணலாம், 15 கிலோ பண்ணலாம், 20 கிலோ பண்ணலாம். அடிச்சீங்களா? அதுக்கு பாத்தீங்கன்னா BS20 வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா 10 இன்ச் டயா பர்னர். இது இதுல பாத்தீங்கன்னா 20 கிலோல இருந்து 30 கிலோ வரைக்கும் பண்ணலாம். 30 கிலோ வரைக்குமே பண்ணலாம். ஓகே ஓகே. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா BS13 ஒரு மாடல். அது பாத்தீங்கன்னா வந்து 50 கிலோ வரைக்கும் பண்ணலாம். இது BS50. இது BS50. ஆமா. இது என்ன பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாய்லருக்கு, அப்புறம் 100 கிலோ மேல குக்கிங் பண்றதுக்கு, பிரியாணி பண்றதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னும் 2 மாடல் இருக்கு. இதே ஹைட்ல வந்து 20 இன்ச் பர்னர் இருக்கு.
அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு BS 100 மாடல். ஓகே. அப்புறம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா BS 150 மாடல் வச்சிருக்கோம். 150 வரைக்கும் இருக்கு. ஓகே. இதோட ஹைட் இதே ஹைட் இருக்கும். பட் இன்னும் அகலமா 20 இன்ச் பர்னலா இருக்கும். அதெல்லாம் ஆர்டர் மேல தான் பண்றது. ஓகே. சரிங்களா? இது இல்லாம நம்ம எல்லா மாடல்லுமே இந்த கமர்ஷியல் மாடல் எல்லாமே நம்ம கடாய் வச்சுக்கிறதுக்கும் ஹைட் அந்த பாஸ்போர்ட் பண்றதுக்கும் எல்லாமே வந்து இது மாடல் செஞ்சு வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா நம்ம வந்து கமர்ஷியல்ல அதாவது கடாய் வச்சு பண்ணிக்கலாம். அப்புறம் இது என்ன நம்ம நார்மல் சாப்பாடு செஞ்சுக்கலாம். இந்த ரோடு வாரம் இது பண்ணுவாங்க இல்லையா நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாம். நீங்க கடாய் வைக்கும் போது இதை சூஸ் பண்ணிக்கலாம். கடாய் தேவையில்லை மத்த நேரத்துல இது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே சார். எடுத்து பண்ணிக்கலாம். கடாய் இது பண்ணலாம். கடாய் வச்சு பண்ணலாம், கடாய் வைக்காம பண்ணிக்கலாம். ஆமா. இது இல்லாம என்ன பண்ணி இது இன்ஸ்டேட் பண்ணி தரோம். இன்ஸ்டேட் அப்படின்னா செராமிக் ஃபைபர் பிளாங்கெட்னு சொல்லுவாங்க. அது செராமிக்ல வரும். அது பாத்தீங்கன்னா இதுதான் அது இந்த ஐட்டம். இது வந்து 1 inch திக்னஸ் வரும். இது என்ன பண்ணும் சுத்திரம் 4 பக்கம் வச்சு கொடுப்போம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீட் உடைய வேவ்ஸ் வந்து கம்மி பண்ணும். ஓகே ஓகே. பக்கத்துல நின்னு சமைக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஹீட் பிரச்சனை இருக்காது. அது வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு எல்லா மாடலும் பண்ணுவோம். அந்த மாடலுக்கு அந்த மாதிரி ரேட் வித்தியாசப்படும். அது இல்லாம என்ன பண்ணா உங்களுக்கு ஒரு 1 hour 2 hour நாங்க ரெடி பண்ணி கொடுப்போம் எல்லா மாடலுமே. ஓகே. எனக்கு 1 hour டைம் கூட போதும். நீங்க வந்து ஆர்டர் எடுத்தாலும் உடனே வந்து நாங்க அன்னைக்கு உங்களுக்கு அங்கேயே உட்கார வச்சு அங்கே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். எந்த மாடல் கேட்டாலும் எல்லா மாடல் இப்ப இருக்கிற எல்லா மாடலையும் இந்த தெர்மாக்கோல் வச்சு பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். இது இல்லாம பெரிய கடாய் 4 அடி கடாய் 6 அடி கடாய் இதெல்லாம் வந்து இந்த பெரிய இந்த சிப்ஸ் அதெல்லாம் பண்றாங்க இல்லையா? அதுக்கும் நாங்க வந்து இந்த ஃபைபர் பிரிக்ஸ் இந்த செராமிக் ஃபைபர் பிரிக்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி தரோம். பிளஸ் வந்து நம்ம தோசை கடாய் மல்டி பர்பஸா பண்ணிருக்கோம். அதாவது பரோட்டாவும் போட்டுக்கலாம், தோசையும் போட்டுக்கலாம்ன்ற மாதிரி. ஓகே ஓகே. மல்டி பர்பஸா போட்டுருக்கோம். இதை ஒரே கல்ல போட்டாங்களா உங்களுக்கு வந்து தோசை போட்டு ஊத்திக்கலாம், தோசை பரோட்டா இதெல்லாம் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா 4க்கு 2 சைஸ் இருக்கு, 3க்கு 2 சைஸ் இருக்கு. பிளஸ் கஸ்டமைஸ் சைஸ் கேட்டாலும் சைஸ்க்கு அவங்க என்ன கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துறாங்க. சைஸ்க்கு ஏத்த மாதிரி ரேட், சைஸ்க்கு ஏத்த மாதிரி இது. எங்களுக்கு வந்து 4ல இருந்து 6 நாள் வேணும் இது மாதிரி பண்றதுக்கு. பிளஸ் இதுலயே என்ன பண்ணுவாங்க சில பேர் வந்து எங்களுக்கு வந்து இந்த சுத்திலும் என்ன வடிதெல்லாம் வெளியே வந்துடணும் அப்படின்னா அதே மாதிரி பாருங்க இந்த மாதிரி எஸ்எஸ்லயும் பண்ணி தரோம். ஓகே. ஸ்டைலிஷ் ஸ்டீலும் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டைலிஷ் ஸ்டீலும் பண்றோம். ஸ்டைலிஷ் ஸ்டீல் ரெடி பண்ணி கொடுத்தோம். அதாவது ஃபுல் ஃப்ரேம் எல்லாம் எம்எஸ்ல பண்ணிட்டு இந்த மேல அந்த இது மொத்தம் வியூ மொத்தம் பண்றோம். எஸ்எஸ்னா எஸ்எஸ்க்கும் பண்ணி தரலாம். இப்போ ஹைலைட்லாம் வெளியில போகாம கவர் பண்ணி இதுல சதுராம இருக்குதா இது மாதிரி பண்ணி பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம். வேற கூட 2 பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம். பேர் 2 கொடுக்குறோம். பேர் ரெண்டுமே வந்து நீங்க ஒரு பக்கம் யூஸ் பண்ணாலும் சரி 2 பக்கம் யூஸ் பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே ஆல்டரேஷன் நமக்கு இருக்கு. ஓகே சார். இப்போ நமக்கு சின்ன அடுப்புல இருக்கிற ஃபோர்ஸ் இதுலயும் இருக்கும். எல்லாத்துலயும் இதே சேம் ஃபோர்ஸ் வரும். நல்லாவே இருக்கு. ஓகே சார். அதுல என்ன ஃபோர்ஸ் இருக்கோ அது எல்லாத்துலயுமே வரும். நம்ம இத மட்டும் சைஸை மட்டும் வேரியேட் பண்ணிடுறோம். ஆமா. வேரியேட் பண்ணிடுறோம். அது அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். ஓகே சார். என்ன அந்த மாதிரி பேர் மாத்திக்கிறோம் அவ்வளவுதான். சைஸ் வேரியன்ட் நம்ம எவ்வளவு சைஸ் இருக்கு எல்லாம் ஒரே பேரன்னு கேட்பீங்க. பேர் சைஸ் ஒன்னா தான் இருக்கும். பட் அதோட வேரியன்ட் வோல்டேஜ் இது வேரியன்ட் கெபாசிட்டி இருக்கும். ஓகே. வோல்டேஜ் எல்லாம் 12 வோல்ட்ல ஓடும், 230 வோல்ட்ல ஓடும். ஓகே சூப்பர். இப்போ நான் உங்களுக்கு வந்து BS1 என்ற ஒரு மாடலை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இதனுடைய விலை வந்து 7500 ரூபாய். இது பாத்தீங்கன்னா கமர்ஷியல் மினி கமர்ஷியல் ரெண்டுமே சொல்லலாம். மினி கமர்ஷியல் அப்படியாவது டொமஸ்டிக்கும் வரும், கமர்ஷியலுக்கு வரும். அந்த மாதிரி மாடல் அது. இதுல தான் நம்மகிட்ட 2 மாடல் இருக்கு. ஒரு ரவுண்ட் மாடல், ஒன்று ஸ்கொயர் மாடல். இதை நம்ம ஸ்கொயர் மாடல் எழுதி காப்பி போறோம். ஓகே சார். இதோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னா ஆஷ் டைம் இருக்கும், ஃபீடிங் டைம் இருக்கும். ஃபீடிங் டைம்னா இதுல வந்து நம்ம விறகு வந்து உள்ள போடுற மாதிரி. ஓகே. அப்படி உள்ள போடுற மாதிரி இப்போ விழுந்துற மாதிரி. ஓகே. இதுலயே வச்சு போட்டுக்கலாம். இதுலயே வச்சு போட்டுக்கலாம். வேற பாத்திரம் வச்சு பண்ணிக்கலாம். எப்படி விறகு போடுறதுன்னு டவுட் இருக்கு இல்லையா? அது வந்து இது கிளியர் ஆகும். ஓகே. நம்ம இது பண்ண பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இது எதுக்கு சார்? இதுதான் வந்து ப்ளோயர். ஓகே. இது வந்து இது காத்து வந்து நம்ம இது உள்ள செலுத்துறோம். செலுத்தும் போது அது வந்து கேசிஃபிகேஷன் ஆயிட்டு நமக்கு வந்து அந்த கேஸ் ஃபோர்ஸ் அதிகமாகி ஃபோர்ஸ் இதாகும். பிளஸ் இதோட கண்ட்ரோல் இருக்குது. இதனால AC to DC கன்வெர்ட்டர். பிளஸ் நமக்கு வந்து இது ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. சரி. ஸ்பீட் ரெகுலேட்டர். ஸ்பீட் அதிகம் பண்றது, ஸ்பீட் பண்றது கம்மி பண்றது. நார்மலா எப்ப வேற முடிஞ்சதோ நம்ம நார்மலா கழட்டி வச்சிடணும். ஏன் கழட்டி வைக்கிறோம்னா இது வந்து இதுவும் இரும்பு, இது பிளாஸ்டிக்னால என்னுடைய இந்த ஹீட் வந்து ஒரு 2 hours மேல நிக்கும். ஹீட் டிராவல் ஆகி இந்த இது வந்து இதாயிருக்கூடாது. நம்ம என்ன பண்ண வேலை முடிஞ்சோ கழிச்சு வச்சுக்கணும். சரி. பர்பஸ் நம்ம கழட்டி வச்சிடணும். எப்ப தேவை மாட்டிக்கணும். அதான் என்னோட பர்பஸ். அதனால டிட்டாச்சபிள் வச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு கற்பூரமோ இல்ல வந்து கரசனோ ஏதோ ஒன்று போட்டு உள்ள ஒரு சின்ன துணியில போட்டு உள்ள போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எரி வைக்கிறோம். ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், லைட்டா கரசன் போட்டு உள்ள வச்சிருக்கோம். ஓகே சார். பாத்தீங்கன்னா நெருப்பு போட்டுட்டேன். இதுல போட்டுறேன் நான். நெருப்பு போட்டாச்சு. ஓகே. என்ன பண்றோம், சின்னதா ஒரு 2-3 துண்டு உள்ள போட்டுறோம். அதுல நேரம் கூட போடலாம். பட் உங்களுக்கு காட்டுறதுக்கோசம் நான் அந்த சைட்ல இருந்து போடுறேன். ஒரு 2-3 கட்டை போட்டா போதும். அதுல அது வந்து நெருப்பு பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சின்ன கட்டா போட்டாவே போதும். ஓகே சார். சின்ன துண்டாவே போட்டா போதும். பெரிய துண்டுலாம் தேவையில்லை. பெரிய துண்டு போட்டீங்கன்னா அது வந்து அந்த கொள்ளலுக்கு அதிகமா ஆயிடும். அதனால வந்து நம்ம என்ன பண்றோம், சின்ன கட்டா போட்டா போதும். அது மாதிரி இது பண்ணிட்டோம்னா அது நெருப்பு பிடிக்க ஒரு 1 minute-குள்ளவே பிடிச்சிரும். நம்ம வந்து ஏர் ஆன் பண்றோம். பாருங்க, லைட்டா ஓட வைக்கிறேன்.
பாருங்க. ஓகே ஓகே. நம்ம மாற்றம் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார், தெரியுது. நல்லா பிடிச்சிச்சு. எவ்வளவு தேவை அவ்வளவு மட்டும் ஸ்பீட் வச்சுக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், தேவையான கட்டை போடுறோம். ஓகே. அப்படியே ஸ்பீடு அப்படியே அனல் நல்லா இதுவாகவே இருக்கு, பயங்கரமா இருக்கு. உடம்புக்கு பாருங்க, இதுலயே பயங்கர அனல் இருக்கு. நீங்க அதிகமா போட்டீங்கன்னா அதிகமா அனல் வேஸ்ட் தான். நம்மளுடைய கான்செப்ட் வந்து கம்மியான விறகுல இதுல பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த பர்னர் ஃபுல் ஸ்பீட் வைக்க கூடாது. ஃபுல் ஸ்பீட் வச்சா அதிகமான காத்து போவோம். அதிகமான காத்து போது சீக்கிரம் எரிய வச்சிரும். நமக்கு வந்து அந்த அதிகமான காத்தும் கம்மி, என்னது நம்ம கரண்டும் கம்மி, குழாயினுடைய கெப்பாசிட்டி கம்மி, எல்லாமே கம்மி போட்டு பண்றோம். நான் என்ன பண்றேன், ஃபுல்லா வேற போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. நல்லா ஹைட்டா வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதோட கெபாசிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம விறகு போட்டுக்கணும். இப்ப சின்ன அடுப்புங்கிறதுனால இதுல நம்ம இது குறைவா போட்டா, இப்ப நான் வந்து ரொம்ப ஹைட்டா காமிக்கிறேன். நிறைய விறகு போட்டா ரொம்ப ஹைட்டா வந்துரும். அதனால தான் நம்ம இது பண்ணி காமிக்கிறோம். இப்ப கேஸ்ல வர ஃபோர்ஸ் இதுல வருது சார்? வருதுங்களா? நல்லா. ஆமா ஆமா. இது எப்படிதான் நீங்க கண்டுபிடிச்சீங்க? நம்ம எல்லாம் கண்டுபிடிக்கல, இதெல்லாம் நம்ம பாட்டு கண்டுபிடிச்சுதான். இப்ப எல்லாம் வந்து நான் கண்டுபிடிச்சேன், நீ கண்டுபிடிச்சா சொல்லிக்கலாம், தப்பு அதெல்லாம். ஏன்னா இது நம்ம முப்பாடு காலத்துல, அந்த காலத்துல வந்து நம்ம தெருவுல வந்து இந்த ஈயங்காட்சி கராய் பூசுவாங்க, அதெல்லாம் பாத்துருப்பீங்க. கையில சுத்துவாங்க. ஊர்ல கருமாறு வந்து இந்த கத்தி சாணம் பிடிக்கிறதுக்கு, அப்புறம் கோடாலி சாணம் பிடிக்கிறதுக்கு, கடபார் பண்றதுக்கு பண்ணுவாங்க. அப்பெல்லாம் அந்த காலத்துல பண்ணதுதான். ஆனா நம்ம என்ன பண்றோம், அது வந்து எலக்ட்ரிக்ல கொண்டு வந்துட்டோம். அவங்க அந்த காலத்துல கையில சுத்திட்டு பெரிய வண்டி சக்கரத்தை சுத்திட்டு இருந்தாங்க. அது வந்து இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம லாரி டியூப் இருக்கு இல்லையா, டயனோட டியூப், அதுல ரெண்டு கட்டை கட்டிட்டு போட்டு அமுத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் பண்ணா. அதுல வந்து டெக்னாலஜி தான். அது டெக்னாலஜி நம்ம எல்லாம் கண்டுபிடிக்கல. இதே நம்ம லேட்டஸ்டா போயிட்டு அந்த மாடர்னா பண்ணிட்டோம். மாடர்ன் முடிச்சிட்டோம். டெக்னாலஜி எல்லாம் நம்ம யாரும் கண்டுபிடிக்கல. சும்மா எல்லாரும் நான் கண்டுபிடிச்சேன், நீ கண்டுபிடிச்சது, நான் பிஏ முடிச்சிட்டேன், நான் எம்ஏ முடிச்சேன், எம்பேக் முடிச்சேன், இதெல்லாம் சும்மா பண்ணிட்டு எல்லாம் சொல்லிட்டு இது அப்போ நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. எதுவுமே நம்ம இப்ப இருக்கிற காலத்துல எதுவுமே நம்ம கண்டுபிடிச்சது கிடையாதுங்க. பழையதான் ஆல்ரெடி இருக்கு. அதை நம்ம அப்படியே வந்து மாடர்னைசேஷன்ல மாத்திட்டு போறோம், அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி சார் வந்தது? நீங்க மிலிட்டரியில இருந்திருக்கீங்க. ஆமா, நான் ஆர்மில இருந்தோம். வெளியில வந்த பிறகு நான் ஆர்மில டெக்னிக்கல்ல தான் இருந்தேன். நான் டெக்னிக்கல் தான் இருந்தேன். வெளியில வந்த பிறகு நம்மளால ஒரு 10 குடும்பம் பழைக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட் வெளியே வந்தேன். அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். பட் இது ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு கான்செப்ட் கிடைச்சது. அதை நான் விரிவுபடுத்திட்டேன், அவ்வளவுதான். சரி, ஒரு 3 மாடல் போட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 15-16 மாடல் போட்டு இருக்கோம். தோசை கடை, பெரிய கடை எல்லாம் போட்டு 20 மாடல் மேல வந்துருக்கு. இப்ப ஹோட்டல்ஸ்க்கு இது ரொம்பவே தேவைப்படும். சூப்பரா இருக்கும். நல்லா, அதாவது இன்னைக்கு வந்து 2000 ரூபாய் சிலிண்டருங்க கேஸ். இதுல பாத்தீங்கன்னா என்னதான் நீங்க ஓடி இது பண்ணாலும் 500 ரூபாய் செலவு மேல போகவே போக. என் கான்செப்ட் 300 ரூபாய். மிஞ்சி என்னதான் அப்நார்மல் போனாலும் ஒரு 500 ரூபாய்க்குள்ள தான். நம்ம விறகு போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னுமே இதனால காஞ்சி இருக்கு. அதனால இன்னும் சீக்கிரம் அது கொஞ்சமா தான் போட்டோம், நம்ம அதிகமாவும் போடல. இன்னும் நீங்க அதிகமா போட்டீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஈரமுள்ள விறகு போட்டீங்கன்னா நின்று வரும். நல்லா இருக்கும். ரொம்ப காஞ்சி விறகு நம்ம போட்டுறது, அதுல ஒண்ணுமே இல்ல, ஜூஸே இல்ல. நான் மட்டும் அது இதுல மெயினா என்னன்னா, இது வந்து இதோட பேர் வந்து புகையில அடுப்புன்னு சொல்லுவாங்க. புகை இருக்காது. கண்ணீர் எரிச்சல், புகை அதெல்லாம் இருக்காது. அதுதான் மெயினான கான்செப்ட். இது மெயின் கான்செப்ட். சீக்கிரம் இல்ல இந்த தூள் தூளா பறக்குது பாருங்க. இதெல்லாம் என்னன்னா, அந்த ஸ்பீட் அதிகமா இருந்ததுனால, ரெண்டாவது வந்து அந்த கட்டை ரொம்ப காஞ்சி கட்டுறதுனால அதோட இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஈரமா வச்சோம்னா தக்க வராது. ரெண்டாவது நம்ம சட்டியை பானை வச்சா அதுக்குள்ள விடாது. விடத்தாலும் செய்யாது. இந்த அளவுக்கு ஓப்பனா யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னது கறி பிடிக்காது, அப்புறம் என்னது புகையா வராது. இப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது புகை வரும், ஃபினிஷ் பண்ணும்போது புகை வரும். அதே மாதிரி ஃபுல்லா எரிச்சு முடிச்ச பிறகு நீங்க எடுத்தா போதும். இதுல பாத்தீங்கன்னா இது கூட பாத்தீங்கன்னா சாம்பலோட ரொம்ப கம்மியா தான் வரும். இதுல நிறைய இது இருக்கு. இதுல சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். சார், இப்ப நம்ம ஷாப் எப்ப கடைசி நம்ம எப்ப ஆரம்பிச்சோம்? இது நம்ம 2021 லாஸ்ட்ல ஆரம்பிச்சோம். 22 வச்சுக்கோங்க, ஜனவரில ஆரம்பிச்சோம். இப்ப 24 ஓடிட்டு இருக்கு. யாருக்கூட இப்ப இந்த வருஷம் பாதி முடிஞ்சு போச்சு. அதனால நமக்கு 2 வருஷத்துக்கு மேல தாண்டிட்டு இருந்தோம். ஓகே சார். நம்ம ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு மேலே நம்ம 3ஆம் வருஷம் ரன்னிங்ல இருக்கோம். ஓகே. இப்ப நம்ம ப்ராடக்ட் எல்லாம் பாக்குறாங்க கஸ்டமர்ஸ். இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம ப்ராடக்ட் ரொம்ப ஃபேமஸ். அதே நேரத்துக்கு இப்ப நம்ம சேனல் வழியா பாக்குறாங்க. அவங்க எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணி டெலிவரி எல்லாம் எப்படி சார்? அதாவது நீங்க சேனல்ல நீங்களே என்னுடைய லொகேஷன் போட்டுருவீங்க. ஆமா, போட்டு என்னுடைய மொபைல் நம்பர் போட்டுருவீங்க. ஓகே. அதே மொபைல் நம்பர்ல தான் போன் பே, கூகுள் பே, பீம் பே, அப்படின்னா வாட்ஸ்அப் பே, எல்லா பே அதுதான் வருது. அக்கௌண்ட் பே அதுதான் வருது. ஓகே. எல்லா நம்ம ஒரே கான்செப்ட் தான். வாட்ஸ்அப் அதுல தான் இருக்கு. நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க இமிடியேட்டா உங்களுக்கு பதில் கொடுப்போம். ரெண்டாவது உங்களை இதுல நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு என்னென்ன மெசேஜ் போட்டு விட்டுருவோம். எல்லாம் பண்ணிட்டு நீங்க என்ன பேல பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சேம் டே டெலிவரி நாங்க வந்து அனுப்பி விட்டுருவோம். அன்னைக்கே வந்து
எங்க வரைக்கும் டெலிவரி பண்றீங்க? நாங்க இந்தியா ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கோம், வெளிநாடு பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப இந்தியா ஃபுல்லா பண்ணும்போது இந்த VRL, VTrans இந்த பெரிய லாஜிஸ்டிக்ஸ்ல போட்டு அனுப்புறோம். இப்ப நம்ம லோக்கல் அப்படின்னும் தமிழ்நாடுக்குள்ள ஆந்திரா APSRTC லாஜிஸ்டிக்ஸ்ல போயிடுது. கர்நாடகானா நீங்க VRL, VTrans, நவதா, அப்புறம் ஆந்திராக்கு நவதா போயிட்டு இருக்குது. கேரளாக்குன்னா ஆலப்பி பார்சல் சர்வீஸ் அனுப்பி விட்டுறோம். ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு. நம்ம தமிழ்நாடுக்குள்ள அப்படின்னா A1 டிராவல்ஸ், மேட்டூர் சூப்பர் சர்வீஸ், ரதிமீனா இதெல்லாம் இனி போட்டா மறுநாளே கிடைச்சிருக்கும். நீங்க சேம் டே நம்மளுடைய டெலிவரி கிடைக்கும். நமக்கு வந்து இந்த ஒரு நாள் 2 நாள் ஆப்ஷன்லாம் கிடையாது. ஏன்னா நாங்க ரெடி ஸ்டாக் எல்லா மாடலும் நீங்க எதிர்த்து வந்தீங்க ஒரு அப்படியே பாருங்க, நம்ம கூட எல்லா ஸ்டாக்குமே எல்லா மாடலுமே ஸ்டாக் இருக்கு. ரா மெட்டீரியலும் நம்ம இங்க பாருங்க, ரா மெட்டீரியல் ரெடியா இருக்கு. இப்படி பாருங்க, நம்ம என்ன சைஸ்க்கு வேணுமோ கஸ்டமைஸ் எல்லாமே எல்லா சைஸுமே நம்ம கிட்ட ரெடியாவே இருக்கு. நீங்க எப்ப கேட்டாலும் ஒரே நாள் 10 பீஸ் கேட்டாலும் நாங்க அனுப்பிடுவோம். நாங்க சேம் டே அனுப்பி விட்டுருவோம். பிரைஸ் அதிகமா ஆகுது அப்படிங்கிற பட்சத்துக்கு இப்ப பிரைஸ் ஒரு 10K மேல அவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு EMI ஆப்ஷன் ஏதாவது பண்ணி தரீங்க? EMI ஆப்ஷன் சார், EMI ஆப்ஷன் நம்ம பண்ணல. அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நம்ம கிட்ட. கேஷ் பண்ணதான் ஃபுல் நம்ம வந்து 100% பேமெண்ட் ஆனதான் டெலிவரி அனுப்புவோம். நாங்க வந்து இதுவரை யாரும் ஏமாத்தம் இல்ல. நாங்க ஒரு யாருக்கிட்ட டைம் எக்ஸ்கியூஸே கேட்டது கிடையாது. எனக்கு வந்து ஒரு நாள் வேணும் 2 நாள் வேணும் டைம் எக்ஸ்கியூஸ் கேட்டதே கிடையாது. ஸ்டார்டிங் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் டெலிவரி பண்ணிட்டு இருந்தோம், அப்புறம் 3 நாளைக்கு ஒரு நாள் டெலிவரி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நாங்க சேம் டே டெலிவரி பண்ணிடுறோம். ஏன்னா அந்த மாதிரி நாங்க ஸ்டாக் வச்சுட்டோம். முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு டெலிவரி. ஆமா, நாங்க அன்னைக்கு டெலிவரி கொடுத்துறோம். எதுவுமே பெண்டிங் கிடையாது. மேக்ஸிமம் 6 மணிக்குள்ள எத்தனை ஆர்டர் வருதோ அன்னைக்கு 6 மணிக்கு மேல ஒரு ஆர்டர் தான் மறுநாள் போகும். ஏன்னா நம்ம 6 மணிக்கு அங்க கொடுத்தாதான் நமக்கு வந்து அன்னைக்கு நைட்ல போகும் ஸ்டாக். நீங்க 6 மணி மேல போய் அவங்க எடுக்கிறதுல எடுத்தாலும் அவங்க மறுநாள் தான் அனுப்புவாங்க. அதனால நம்ம பேர்ல ஃபால்ட் வரக்கூடாது. நாங்க அன்னைக்கு முடிச்சிடும். சரி, இப்ப பாருங்க எரிஞ்சு முடிஞ்சாச்சு. இன்னொன்னு பாருங்க, சுத்தமா எரிஞ்சு பிடிக்க வச்சு கொஞ்சம் கூட இல்ல பாருங்க. இதுல யாரும் ஆஃப் பண்ணியாச்சு? இல்ல, யாருமே ஆஃப் பண்ணல, வேற ஓடிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்றோம், இதை எடுத்து முதல்ல வெளியே வைக்கிறோம். இதை நீங்க கையில ஹேண்டில் பண்ணி பாருங்க, சில்லுன்னு தான் இருக்கும். இது சுடாதா? இது சுட இல்ல பாருங்க, பயந்துட்டே இல்ல. ஆமா, நீங்க அதே அடுப்பு பிடிக்க முடியாது. ஏன்னா முடிஞ்ச பிறகு கீழே வச்சுட்டு நீங்க இதை ஆஃப் பண்ணிடுங்க. நீங்க ஆஃப் பண்ணிட்டு கரண்ட்ல பிளக்ல ஆஃப் பண்ணிட்டா முடிஞ்சு வச்சு நீங்க பாருங்க, சுத்தமா எந்த வச்சு பாருங்க, கொஞ்சம் கூட இல்ல. ஆமா, இப்ப பாருங்க இது ஆற தானே அந்த சாமர்த்தியில இறங்கிடும். அப்ப நீங்க காலைல எடுத்து இது பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம கிளீன் பண்ணா போதும். இதுல இதை எடுத்து நம்ம காலையில கொட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க ஒரு பிளேயர் போட்டீங்கன்னா உள்ள எதுனா சின்ன சின்ன அடப்பு இருந்தா கூட அந்த பிளேயர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிளேயர் போட்டா சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சார். இப்ப எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்துட்டோம், எப்படி இருக்கு, எப்படி இந்த அடுப்பு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது டெமோவும் நம்ம பார்த்துட்டோம். ஆனா எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நீங்க என்ன ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி தர போறீங்க? உங்க A2 விஷன், ஆமா, அந்த யூடியூபர் பேர் எடுத்து எங்கிட்ட வந்தாங்க அப்படின்னா 2% நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறீங்க. அதுங்க நம்ம சேனல் நேம் நீங்க வச்சுட்டு நீங்க வந்தீங்கன்னா இவங்க 2% ஆஃபர்ல கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் பாருங்க, நீங்க சின்ன வீடு, அதாவது ஒரு 3 பேர் இருக்கிற ஃபேமிலியில இருந்து நீங்க ஒரு 30 பேர் இருக்கிற ஃபேமிலி வரைக்கும், அது மட்டும் இல்லாம நீங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க, ஹோட்டல்ஸ் வச்சிருக்கீங்க, அதை தாண்டி நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன்ல நீங்க சமைக்கணும், அவங்களுக்கு அடுப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி பட்சத்திலேயே நீங்க இவங்க எல்லா வகையான அடுப்பும் வச்சிருக்காங்க. இந்த அடுப்பு எல்லாமே ஸ்மார்ட் அடுப்புங்க. அதாவது நீங்க நார்மல் அடுப்புல சமைக்கிறத விட இது உங்களுக்கு நேரத்தை செலவு மிச்சம் பண்ணி உங்க பைசாவையும் மிச்சம் பண்ணி இந்த அடுப்பு கூடிய சீக்கிரமாவே உங்களுக்கு சமைச்சு கொடுத்துரும். இந்த அடுப்பு உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, அவங்க ஃபுல் டீடைல்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நேரா வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் கொடுத்துருக்கேன், நேரா வந்து விசிட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.